இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நேஷனல் மீடியா பார்த்தீங்கன்னா டெய்லி விஜய் கிரிட்டிசிசம், எப்படியாச்சும் கிரிட்டிசிசம் பண்ணணும், எதையாச்சும் ஒன்று பண்ணணும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே விஜய் தளபதி வந்துட்டாரு. அங்கே தளபதி விஜய் இல்லை, விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய சிறந்த சிஎம்ஏ ஸ்டாலின் அப்படின்ட்டு அந்த அபிஜித் திப்கேன்றவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அட்டாக் மோட் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் கிடையாது. முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் வந்து கூட ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் வந்து விஜய் தளபதி சொல்லல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அதுக்கு மாணிக்கம் தாங்க சொன்னாரு, 2029 எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. விஜய் தளபதி நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அலாம் டு த ஹோல் இந்தியா. ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் கொண்டு வரும்போது நான் யோசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹவு தே கோயிங் டு ஃபேஸ் திஸ் டிஎம்கே. ஏன்னா இந்த ஓவர்ரைட்டிங் ஸ்கில்ஸ்னா டிஎம்கேக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் சார். நானே நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவங்களுக்கு பேசவும் தெரியும் அப்படின்றது. லாட்ரின்னு ஒரு விஷயத்த கோவப்பட்டு தங்கம் தென்னரசு பேசுறாரு. அதுக்கு இன்னைக்கு லீமா ரோஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. லாட்ரிக்கும் என் மர்மம் ஆதவுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படிலாம் ஏன் பேசுறீங்கன்ற ஒரு விஷயம் கேட்குறாங்க. இது ஏன் சார் இப்படி டார்கெட் பண்ணுறாங்க? இவ்வளோ கேவலமாக பேசுகிற டிஎம்கே என்ன டேஷுக்கு 900 கோடி ரூபாய் வாங்கினேன். இந்த ஆட்சியில் வந்து இந்த பரந்தூர் திட்டத்தை வந்து ரத்து பண்ணது முக்கியமான காரணம் அந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை பேசுகிற இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீமு கிறிஸ்டியன் எதிர்ப்பு. ஓகேங்களா, இதை மட்டுமே வச்சு வந்து பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அடுத்தபடியா இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல சார், அவங்களுக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போ விஜயை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய சிறந்த சிஎம்ஏ ஸ்டாலின் அப்படின்ட்டு அந்த அபிஜித் திப்கேன்றவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு அட்டாக் மோடை வந்து திருப்புவாங்க. இப்போ அந்த அட்டாக் மோடு வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் கிடையாது, புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு மீடியா எப்பயோ வேலை போயிட்டாங்க. இவங்களுக்கு முதுகுலும்பே இல்லை, இவங்களுக்கு வந்து மொத்தமாக வித்து விட்டோம், ஐயோ என்னை மனு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே காலில் விழுந்துட்டாங்க. ஐ மீன் 75% ஆஃப் த மீடியா. 25% நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு கிடையாது, பாக்கி 75% இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். யார சொல்றோம் அவங்க உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்ப நேஷனல் மீடியா பாத்தீங்கன்னா நான் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி விஜய் கிரிட்டிசிசம், எப்படியாச்சும் கிரிட்டிசிசம் பண்ணணும், எதையாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உட்காந்து பாருங்க, ஓகேங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க விஜய் தளபதி வந்துட்டாரு. அங்க தளபதி விஜய் இல்ல, விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று வந்து மாணிக்கம் தாகூரோட ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏங்க 2 வாட்டி தோத்துட்டாருங்க, 3ஆவது வாட்டி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காரு, ஓகேங்களா? 2 வாட்டி தோணும். முதலமைச்சராக இருக்கும்போது தோத்தாருன்னா முன்னாள் முதலமைச்சர் சொல்லலாம். இப்போ எம்எல்ஏ வந்து திரும்ப தோத்துட்டாரு 2வது தடவை, ஓகேங்களா? அதனால முன்னாள் எம்எல்ஏ தான். முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலினை வந்து கூட வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் வந்து விஜய் தளபதி சொல்லலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அதுக்கு மாணிக்கம் தாங்க சொன்னாரு, எலெக்ஷன் வரும்போது சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்ப இந்தியா கூட்டணி உள்ளுக்குள்ள அவங்க வரணும்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு எம்பி இருக்கணும். இப்ப அரசியல்வாதின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க பாருங்க அதிபர், அந்த மாதிரி கிடையாது. அவங்கள்ட்ட வந்து இப்போதைக்கு எந்த எம்பிஸும் கிடையாது. எம்பிஸ் வரும்போது அவங்க இந்தியா கூட்டணி உள்ளுக்குள்ள வருவாங்க.
எம்பி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அவங்க ராகுல் காந்தி ஆதரவிக்கிறதா இல்லையான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போதைக்கு அவங்களுக்கு எம்பிஸே இல்லை. ஸோ நேஷனல் பாலிடிக்ஸை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். அத கட் பண்ணி பாத்தீங்கன்னா இது நம்ம காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து மழுப்புறாரு இழுப்புறாரு, நான் அதை வச்சு பேசுறாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் நேஷனல் மீடியாவோட ஒரு கதை. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2029க்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்பர் 1 பொலிட்டீஷியன் இன் இந்தியான்னா இன்னைக்கு நரேந்திர மோடி தான், ஒன்றும் டவுட் கிடையாது. ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் நான் சொல்றேன், என்னோட கருத்துனா கிடையாது, ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார். புரிஞ்சுங்களா? இப்ப விஜய் தளபதி வந்துட்டார், விஜய் தளபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஆமா, ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. இது வந்து நேஷனல் இண்டெக்ஸ், இது வந்து இந்த இண்டெக்ஸை நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கு இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பிரதமர் நரேந்திர மோடியும் நம்ம முதலமைச்சர் சிஎம்மும் பேலன்சிங்கா போயிட்டு இருக்காரு. இது பெரிய விஷயம் சார். புரிஞ்சுங்களா? சோ அதாவது காங்கிரஸ் எல்ஓபி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கீழே இருந்தார். பட் ஆனா இது பேலன்சிங்கா போயிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து அவங்களுக்கு நடுக்கம் வருது. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகல வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு மேல வந்து they will not entertain a person to be a prime minister candidate. அப்படிங்கும் போது நரேந்திர மோடிஜி வந்து கிராஸ் பண்ணிட்டாப்ல. அப்படிங்கும் போது அவர் வர முடியாது. அந்த சூழ்நிலையில விஜய் தளபதி நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அலாம் டு த ஹோல் இந்தியா. புரிஞ்சுங்களா? சார் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஸ்டேட்ஸ் இவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் விட்டு ஏன் தமிழ்நாட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து நேஷனல் மீடியா கான்சென்ட்ரேட் பண்ணி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் நம்மள தப்பா தான் பேசுறாங்க, அது வேற மேட்ரு. புரிஞ்சுங்களா? ஆனா அத பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அது ஒரே ஒரு ரீசன் வந்து விஜய் தளபதி. விஜய் தளபதி ஏற்கனவே ஒரு ஓஜி தளபதினு ஒருத்தர் இருந்தார், அவரை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? யாரு சார் இது? முன்னாள் எம்எல்ஏ சார். சார் அவர் தான் சொல்லிட்டு அவர் லுங்கி கட்டிட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு, தொண்டு போட்டு பிங்க் கலர் சட்டை. அவரை நீங்க தேவையில்லாம இது பண்ணிட்டு நம்ம பாருங்க, நம்ம நண்பர்கள்லாம் நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி 2 வார்த்தையை கேட்டுட்டு நீங்க ஷார்ட்ஸ்ல கட் பண்ணி போடுறதுக்காக அவர் மறுபடியும் வரணும். வயசாயிடுச்சு சார். இங்க பாருங்க 70 வயசுக்கு மேல அவங்க கட்சியில எந்த பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. ஆனா அவருக்கு மட்டும் பொறுப்பு. அதான் கொடுமை இல்ல, ஏன்னா அவர் வந்து அவர் கிங் ஜாங் பூம் நாட்டம் நார்த் கொரியாவோட அதிபர்ல அவரு. அந்த மாதிரி வந்து டிஎம்கேவோட அதிபர்னால எந்த சட்டமும் எனக்கு கிடையாது, எல்லா சட்டமும் உங்களுக்கு மட்டும். அதிபர்னு சொல்லிட்டு சுத்துற பல பேர் இப்படிதான் சொல்றாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப கிங் ஜாங் முன் இருக்க நார்த் கொரியா, ஓகேங்களா? அந்த ஆள் வந்து எல்லா சட்டமும் எழுதிட்டு, ஓகேங்களா, எல்லா சட்டமும் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. மாதிரி இவரும் இவர் பேர் இயல்பாவே ஸ்டாலின் வச்சனால இவரும் வந்து நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவரோட பையன் உதயநிதி செயல் தலைவராக. சாரி சார், அவருக்கு பேர் அந்த உதயநிதி வந்து ஹிட்லர்னு மாத்தி வைங்க. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் எதையாச்சும் டிக்டேட்டர் ஆறான்னு பாக்கலாம். அவருக்கு டிக்டேஷனே எடுக்க தெரியல, அப்புறம் எங்க டிக்டேட்டர் ஆறது? சட்டமன்றத்துல எது பேசினாலும் பின்னாடில இருந்து அடிக்கிறாங்களே சார். என்ன சார் இது? சார் பின்னாடில இருந்து அவங்க ஆளுங்களே அடிக்கிறாங்க. தள்ளி விடுறதுக்கு அவங்களே ரெடியா இருக்காங்க சார். இப்ப சார் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆக்சுவலா வந்து சட்டமன்றம் நீங்க சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஆன்லைன்ல கொண்டு வராங்களே அப்படின்னு நினைக்கும் போது, டு பி வெரி ஃப்ராங்க், ஏன்னா இவங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். புரிஞ்சுங்களா? மொராலஸ் வந்து எலெக்ஷனே யாருமே சந்தித்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 1 man. ஓகேங்களா? தளபதி விஜய்க்கு தான் வந்து எல்லாமே ஓட்டு போட்டாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் கொண்டு வரும்போது நான் யோசிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு தே கோயிங் டு ஃபேஸ் திஸ் டிஎம்கே. நான் இந்த ஓவர்டிங் ஸ்கில்ஸ்னா டிஎம்கேக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் சார். நானே நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவங்களுக்கு பேசவும் தெரியல அப்படின்றது. சார் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன்,
இதெல்லாம் யோசிக்காம இருப்பாரு. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல வந்து வந்தவங்க, ஃப்ரேம் எப்படி வரும்னு அவருக்கு தெரியும், எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரியும். அந்த ரெஸ்பான்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா எவ்வளவு அசிங்கமா பிரதிபலிக்குங்கிறது ஃப்ரேம்ல அவருக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுங்களா? இருந்தாலும் நீ வந்து போடியா, நீ வந்து நேர்ல கொண்டு வா, நம்ம பாத்துக்கலான்னு கொண்டு வந்தாரு பாருங்க. தில்லு சார், தில்லு. ஆனா அது கொண்டு வந்ததுலதான் தெரியுது நமக்கு இவங்க என்னன்னா பேசுறாங்கன்னா டிஎம்கேல ஒளர்றாங்க. கரெக்ட் கரெக்ட். அந்த ஒளர்றத கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நேத்து வந்து அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு, ஏங்க மக்கள் மன்றத்தை இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, புரிஞ்சுங்களா? அந்த சொல்றாப்ல, நீங்க பினாமிஸ்னா தூக்குங்க, இங்க எவன் கூவுறானோ அவன் தான் அதுக்கு லிங்க் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. 59 எம்எல்ஏ குதிக்கிறாங்க சார். சார் என்ன சார் பண்றது? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்து 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி 90 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிற எம்எல்ஏஸ் தான் ஏடிஎம்கே டிஎம்கே, புரிஞ்சுங்களா? இங்கே எல்லாமே 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ வந்து போஸ்ட் அடிக்கிறது. இல்ல போஸ்ட் கூட அடிக்கல, நீங்க எலெக்ஷனுக்கு போஸ்ட் அடிக்க முடியாது, புரிஞ்சுங்களா? ஓட்டு கேட்கறதுக்கு வண்டி எடுத்துட்டு போனோம், எல்லாத்துக்கும் சாம்பார் சாதம் வாங்கினா பெட்ரோல் காசு, அவ்வளவுதான், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி செலவு பண்ணவங்க தான் இவங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். ரைட் சார். ஆனால் ஒன்று சார், நேற்று இந்த இது பேசினப்ப லாட்ரின்னு ஒரு விஷயத்த கோவப்பட்டு தங்கம் தென்னரசு பேசுறாரு. அதுக்கு இன்னைக்கு லீமா ரோஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. லாட்ரிக்கும் என் மர்மம் ஆதவுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படிலாம் ஏன் பேசுறீங்கன்ற ஒரு விஷயம் கேட்குறாங்க. இது ஏன் சார் இப்படி டார்கெட் பண்றாங்க? சார் எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா அப்படிதான் சார். இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு லீமா ரோஸ் சொல்றாங்க. லீமா ரோஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கேவலமா பேசுற டிஎம்கே என்ன டேஷுக்கு 900 கோடி ரூபாய் வாங்கின, இதை மட்டும் பாருங்க. நீ இவ்வளவு கேவலமா பேசுறதுங்க 900 கோடி ரூபாய் என்னத்துக்கு வாங்கின, அதை நீ சொல்ல. நீ வாங்கினத வந்து இதுல வாங்கினது எல்லாத்துக்கும் வெட்ட வெளியாச்சு இல்ல, அதை சொல்ல. அவங்களுக்கு மான ரோசம் எல்லாம் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. மான ரோசம் சூடு சொன்ன உப்பு போட்டு திங்கிறாங்களா? சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் திம்பாங்க சார், பணத்தை எள்ளி திம்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல. செரிக்குமா அவ்வளவு பணம்? அவ்வளவு பணம் செரிக்குமா சார்? இன்னைக்கு என்ன சார், வருஷமே 30,000 கோடி மாவனும் மாப்பிள்ளையும் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் தூக்கி வெளியில போட்டாங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது 5 வருஷத்துல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? இனிஷியல் ஸ்டேஜ்லயே 60,000னா அதுக்கப்புறம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எலிவேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆமா சார். நிறைய ஒரு கேள்வி சார். பாஜகவுடைய ஒரு தலைவர் வினோத் செல்வம்னு நினைக்கிறேன், இந்த ஆட்சியில வந்து இந்த பரந்தூர் திட்டத்தை வந்து ரத்து பண்ணது முக்கியமான காரணம் இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை பேசுற இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் கிறிஸ்டியன் எதிர்ப்பு, ஓகேங்களா? இதை மட்டுமே வச்சு வந்து ஆட்சி வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை ராஜா, ஓகேங்களா? அதிபரோட கடன் வாங்கிறேன், வாய்ப்பு இல்லை ராஜா, ஓகேங்களா? நீ ஹார்பர் தொகுதியில போய் நின்னதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், சவுகார்பேட்ல இருக்க சேட்டுன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன். உனக்கு சவுகார்பேட்ல இருக்க சேட்டே ஃபர்ஸ்ட் ஓட்டு போடல, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி. ஏன்னா வினோத் பி செல்வம் வந்து பாத்தீங்கன்னா சவுகார்பேட்ல போய் நின்னாப்ல, ஓகே? ஏன் நீ சவுகார்பேட்ல போய் நின்ன, புரிஞ்சுங்களா? நினைச்சே நீ ஓட்டு போடுவான்னு நினைச்ச. அங்கேருந்து கூட்டிட்டு வந்து அமித்ஷா ஃபுல்லா சவுகார்பேட்டு ஃபுல்லா ஓட்டுனா கேட்க வச்சாப்ல. அந்த வண்டி கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வேற வண்டி மாதிரி இருக்கும். அப்பயே நான் யோசிச்சேன், முடிச்சு போச்சு தூக்கிடலாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இது பண்ணுச்சு. தமிழ்நாட்டுல நீ எந்த தொகுதியை நீ வந்து செலக்ட் பண்றதுன்னு யோசிச்சுக்கோ. தமிழ்நாட்டுல வந்து மத அரசியல் பண்ணி நீ வந்து மேல வரணும்னு நினைச்சீன்னா, நீ தயவு செய்து வந்து யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் பிரதர். யார் பிரதரு? நம்ம மருதாதங்க எம்எல்ஏ, அவர் தம்பி தானே சார், ரேவந்த், ஓகேங்களா? தயவு செய்து உங்க தம்பிகிட்ட அரசியல் என்னன்னு கத்துக்கோங்க. உங்களுக்கு அரசியலும் புரியல, ஓகேங்களா? மனுஷனோட மனநிலையும் புரியல வினோஜ், சரிங்களா? சோ அவரை பேசி நம்ம அவரை பெரிய ஆளா இருக்கணும். அவர் கட்சியே ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கு, ஐசியூல தான் இருக்கு, என்னைக்கு போகுதுன்னு தெரியல, சரிங்களா? சார் இன்னும் இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு கவலையாவும் இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு இருக்கு. ஏதோ ஒரு லேடி, மலேசியால சம்பந்தப்பட்ட ஒரு லேடி ஒரு கார்ல இருந்து இறங்குறாங்க, அதை வந்து ஒரு அமைச்சரோட ஒப்பிட்டு கேவலமான அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? அதை சார் நான் ஒண்ணு சொல்றேன், உடைங்கிறது அவங்கவுங்க தனிமட உரிமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை வந்து என்னன்னு கேக்குறீங்கன்னா, அதை ஒரு அமைச்சரோட ஒப்பிட்டாங்க, அது வந்து இவங்களோட கேவலமான அரசியல் ஒரு நிலைப்பாடு, புரிஞ்சுங்களா? அந்த பெண் எப்படி உடை போட்டா என்ன, அது மலேசியாவோட லேடியாவே இருக்கணும் சார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், டென்னிஸ் விளாடுறாங்க சார்,
புரிஞ்சுங்களா? டென்னிஸ் விளாட்றாங்க, புரிஞ்சுங்களா? அந்த உடையை நீ கேலி பண்ணுவியா? ஸ்விம்மிங் போறாங்க, புரிஞ்சுங்களா? நேஷனல்ஸ் வாங்குறாங்க. இந்த நாள தாண்டா இந்தியா உருப்படாம இருக்குது. ஒன்ன மாதிரி ஆளுங்கனால தான் வந்து இந்தியா உருப்படாம இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு பண்ண வந்து ஸ்விம்மிங்கோ டென்னிஸுக்கோ அமிச்சு, புரிஞ்சுங்களா? அங்கன்னா போனா அத்லெட்டிக்ஸ் போறாங்க சார். அத்லெட்டிக்ஸ் போறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் போறாங்க சார். சார் என் பொண்ணு பாக்ஸர் சார், என் பொண்ணு பாக்ஸர், புரிஞ்சுங்களா? என் பொண்ணு வந்து இப்படிதான் சார் ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். அதுதான் சார் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு தான் வந்து அவங்க பாக்ஸிங்க்கு போவாங்க. இப்படிதான், அதுதான் இயல்பு சார். ஸ்போர்ட்ஸ்னா அப்படிதான் சார். ஸ்போர்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஜென்ரலா சொல்றேன் சார். உடைங்கிறது, அதாவது நான் இதை நீங்க இந்த வார்த்தையை கேட்டீங்கிறதுக்காக நான் சொல்றேன். பைபிள் எங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, ஓகேங்களா? உடைகள் எப்பொழுது உலகுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் விபச்சாரம் என்று சொல்லி அறிமுகமானது, புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடம் அண்ட் ஈவ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே போடலன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்களும் இன்னைக்கு ட்ரெஸ்ஸே போடலன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? நமக்கு இந்த வக்கர புத்தியே வந்திருக்காது, புரிஞ்சுங்களா? இது மனுஷனுக்கு கிடைச்ச சாபம், புரிஞ்சுங்களா? இந்த சாபத்தை வந்து மெயினா வந்து இது யாரால இது வருதுன்னா திமுக காரங்க பேசுறாங்கல்ல, புரிஞ்சுங்களா? இவங்கன்னா வந்து இந்த சாத்தான் குணம் கொடுத்தவர்கள் அப்படின்றதுதான் இதை நிறைவு கருத்தான வைக்கிறாங்க. நேரத்துக்கு வரதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.